friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான முட்டை பிரியாணி பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே Madras Samayalல பிரஷர் குக்கர்ல முட்டை பிரியாணி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம தம் பிரியாணி ஸ்டைல்ல பண்ண போறோம். இது வந்து ஒரு சண்டே பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பிரியாணி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியை வேக வச்சிடலாம். அப்படிலாம் நம்ம வந்து சைடு பை சைடா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கோர்வையா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் அரிசியை வேக வைக்கிறேன். அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணிக்கு நல்ல வாசனை கொடுக்கிறதுக்காக 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 5-6 மிளகு, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 12 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி அதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருந்தேன். அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம இதோட வந்து சேர்த்துடலாம். இது வந்து 400 கிராம் அரிசி. அரிசியை நம்ம ஊற வச்சுருந்ததுனால சீக்கிரமாக வெந்துடும். இதுலேருந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90% வெந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம். நம்ம அரிசி வேக வச்சுருந்தோம்ல, அதே தண்ணியிலேருந்து ஒரு 1/4 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த தண்ணி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வந்து கடைசியாக சேர்த்துப்போம். அரிசியை வேக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாம் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 10 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம வந்து 8லேருந்து 10 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது வந்து லைட்டாக அங்கங்கே ஒரு 4 இடத்துல வந்து நம்ம விரிசல் போட்டு வச்சுருக்கேன் கத்தி வச்சு. கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இல்லை வந்து மசாலா கரிஞ்சிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து அந்த முட்டையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். முட்டையை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 3 வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சிருச்சுன்னா கசத்துரும். அதனால நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு. அப்படியே லைட்டாக வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்றேன். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்துக்கு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் அதை வந்து கீறி வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு சின்னதாக நறுக்குனா புதினா இலை, ஒரு கை அளவுக்கு சின்னதாக நறுக்குனா மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிதமான தீயிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி அதையும் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளி வேகட்டும். கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 6லேருந்து 8 டேபிள்ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அப்படியே அந்த கிரேவி வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற சாதம் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம சைடில் வேக வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே அதை வந்து நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லா சாதத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வெளியே எடுத்து வச்சுருந்தோம்ல பொன்னிறம் ஆனதும் அதை வந்து அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். இது கூடவே ரொம்ப சின்னதாக நறுக்குன புதினா இலை, சின்னதாக நறுக்குன மல்லி இலை,
கூடவே பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம அரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மீதி வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே இருக்கிற அரிசி வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறோம். அப்புறமா கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், அப்படியே நெய்யை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். இது வந்து ரொம்ப வெயிட்டான மூடிங்கிறதுனால நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம எப்போவுமே வந்து தம் பிரியாணிக்கு பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டை கவுத்தி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு வெயிட்டான தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக தம் பிரியாணி மாதிரி சூப்பராக ரெடி ஆகிரும். இதை வந்து நம்ம மிதமான சூடில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லை கீழே இருக்கிற மசாலா கரிஞ்சிடக்கூடாது. அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய அந்த கலர்ஸோட பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மெல்லிசான கரண்டி வச்சு அப்படியே எடுத்துடலாம். கீழே தான் வந்து மசாலாலாம் இருக்கும், அதனால் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கீழே இருக்கிற மசாலாவோட சேர்த்து தான் நம்ம சர்வ் பண்ணணும். அப்படின்னா லைட்டாக வந்து நம்ம கலந்துக்கலாம், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அந்த கலர் போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே அந்த மசாலாலாம் தான் வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அந்த மசாலாவோட கலந்து தான் நம்ம வந்து சர்வ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம வந்து அப்படியே எடுக்கும்போது கீழேருந்து எடுக்கும்போது அப்படியே கலந்து வந்துடும். பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்கள். அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது தான் அந்த பிரியாணியோட ஃபுல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவன் சுவை அரும்புகள் மலரட்டும்.